திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து விடலாம் என்று பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் எல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு ஊர் சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் எந்த கொம்பராலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது, வீழ்த்த முடியாது என்ற வரலாறு படைக்கின்ற தலைமையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தின் தலைமை பொறுப்பேற்று வழங்கி வருகின்றார்கள். இன்றைக்கு பல பேர் சுற்றி வருகிறார்கள். திருச்செந்தூரை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். திருச்செந்தூர் பகுதியை நாங்கள் வீழ்த்தி விடுவோம் என்று பாரதிய ஜனதாவை சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் இன்றைக்கு சுற்றி வருகிறார்கள். உறுதியாக சொல்கின்றேன், திருச்செந்தூர் தொகுதி எந்த கொம்பனாலும் எவராலும் வெல்ல முடியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல முடியாது என்பதை நான் வரலாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பகுதியில் இருக்கின்ற கடற்கரை பகுதியின் மக்களாக இருக்கின்ற மீனவ சகோதர மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுக் கொடுப்பார்களா? சாதாரணமாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாட்டுப்படகு மீனவர்கள் அமைதியாக மீன் பிடிக்கின்றார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அவர்களுக்கு மன்னனை வழங்கி இன்னைக்கு நிரந்தரமான தொழிலை செய்வதற்கான வழிவகைகளை கண்டிருக்கின்ற தலைவர் எங்களுடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழகம் என்றைக்கும் தலைவலியாது என்ற வரலாறு படைத்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சராக இருக்கும் போது நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த வகையிலும் அசைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு எமர்ஜென்சி காலம் திட்டம் வந்தது, எமர்ஜென்சி திட்டம் வந்தது. பல பேர் சொன்னார்கள், நீங்க ஒரு வார்த்தை இதை நான் எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லுங்கள், நீங்கள் ஆட்சியிலே இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய கலைஞர் அவர்கள் எதிலும் நான் தமிழகம் தலைகுனியாது என்ற நிலைகளே அன்றைக்கே தலைகுனிய மாட்டேன், எந்த வகையிலும் தலைகுனிய மாட்டேன், எது வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எமர்ஜென்சியை எதிர்க்கின்றோம் என்ற வகையிலே ஆட்சி போனாலும் பரவாயில்லை, ஆட்சி என்பது எங்களுக்கு கிடைக்கின்ற துண்டு, அதை எந்த வகையிலும் வீழ்த்திவிடும் இந்த வகையில் அன்றைக்கு உறுதியாகின்றவர் நம்முடைய முத்தமிழர் தலைவர். நேரு ஸ்டேடியத்தில் பிரதமர் மோடி வருகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் பரிசளிப்பதற்காக அன்றைக்கு இந்திய பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் வருகின்றார்கள். அன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே சொன்னார், எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் என்னென்ன பாக்கிகள் தர வேண்டி இருக்கின்றது அத்தனையும் தர வேண்டும் என்று நேரடியாக பாரதத்தின் பிரதமருக்கு மூஞ்சில் அடிக்கின்ற மாதிரி பேசுகின்ற அந்த வகையிலே தமிழகம் தலைக்குனியாது என்ற வகையிலே அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய கடற்கரை பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் பாரதிய ஜனதா ஓட்டு போட போகிறார்கள். இன்னைக்கு கூட்டணி இருக்கின்றது யாரு? அதிமுக வந்தானே, பாரதிய ஜனதா வந்தானே, ரெண்டு பேரும் பிஜேபி தானே. அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இங்க இருக்கிற மக்கள் எங்களுடைய சகோதரராக இருக்கின்ற ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை அமைப்பை சேர்ந்தவர்கள் என்னைக்காக ஓட்டு போடுவாங்களா? பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? இல்ல. இந்த பகுதியில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியாக இருக்கின்ற அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? எந்த காலத்தோடு என்னைக்கு நீ பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறோம் அன்னைக்கே நீ அதிமுக க்ளோஸ் என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கட்சியே இருக்கின்றார் எடப்பாடி. கட்சியை விட்டது மட்டுமல்ல, டெல்லிக்கு மூஞ்சி மறுத்துட்டு போறாரு. இங்க வரும்போது அவர் கையை பிடிச்சி அமித்ஷாவே கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. என்ன தமிழ்நாட்டை எந்த வகையில காப்பார்கள்? அந்த வகையில இன்னைக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சொல்றேன், திருச்செந்தூர் தொகுதிய எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எவராலும் வெல்ல முடியாது என்ற வரலாறை திருச்செந்தூர் தொகுதி அவர்களுடைய வருகின்ற தேர்தலில் பாரத்தை கற்பிக்கும் நம்முடைய தளபதியின் எண்ணங்கள் இங்கே நிறைவேற்றுகின்ற வகையிலே இயக்கத்தின் சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியோடு நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி